ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ டிஎன்பிஎஸ்சிலேருந்து பாருங்கள், கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக வந்து ஒரு 53 துறைகளில் வந்து பார்த்தோன்னா இந்த போஸ்டிங்ஸ் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ பொதுப்பணித்துறை, பஞ்சாயத்து துறை, ஆவின் டிபார்ட்மெண்ட்டு, வீட்டு வசதித்துறை இந்த மாதிரி வந்து ஒரு 53 துறைகளில் வந்து பார்த்தோன்னா போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போகுது. மொத்தமாக வேகன்சி வந்து பாருங்கள் 654 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 35,000க்கு மேலே தான் உங்களுக்கான சேலரி வந்து இருக்க போகுது. நோ மேக்ஸிம் ஏஜ் லிமிட் தான். உங்களுக்கு ஏஜ் லிமிட்டே வந்து கிடையாது. இன்டர்வியூ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நான் இன்டர்வியூ போஸ்ட் தான் இது வந்து வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 24 ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். ஸோ டிஎன்பிஎஸ்சிலேருந்து பாருங்கள் உங்களுக்கு கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நான் இன்டர்வியூ போஸ்ட்னே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு இன்டர்வியூலாம் வந்து கிடையாது. உங்களுக்கு எக்ஸாம் மட்டும் தான் வந்து இருக்க போகுது. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன்லைன் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு. க்ளோசிங் டேட் வந்து 24 ஆகஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் அப்ளிகேஷனோட கரெக்ஷன் விண்டோ வந்து என்னைக்கு ஓப்பன் ஆகுதுங்கிற டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 28 ஆகஸ்ட்லேருந்து 30 ஆகஸ்ட்டுக்குள்ள நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேப்பர் 1, பேப்பர் 2 உங்களுக்கு வந்து இருக்கும். பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸு, ஆப்டிடியூடு, ஸோ மென்டல் எபிலிட்டி இந்த மாதிரி உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போகுது. அது எப்போ இருக்குன்னு வந்து பாருங்கள், இங்கே டேட் கொடுத்துருக்காங்க. 26 அக்டோபர் அன்றைக்கி உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போகுது. பேப்பர் 2 வந்து பார்த்தோன்னா சப்ஜெக்ட் ரிலேட்டடான உங்களுக்கான பேப்பர் வந்து இருக்க போகுது. அது வந்து பார்த்தோன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய போஸ்டிங்ஸ் பொறுத்து நீங்கள் வந்து பார்த்தோன்னா அது எந்த சப்ஜெக்ட்டில் நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து போஸ்டிங்ஸ் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் மட்டும் நீங்கள் வந்து படித்தா போதும். ஸோ சப்ஜெக்ட் கோடுமே வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கான சப்ஜெக்ட் கோடு வந்து இங்கே தனியாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எக்ஸாமுக்கான டேட் எல்லாமே வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு 53 விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் கார்ப்பரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பாருங்கள் ஏஇ வந்து எடுக்கிறாங்க. சிவில் இன்ஜினியரிங் வந்து எடுக்கிறாங்க. சிவில். ஸோ இதில் வந்து பாருங்கள் ஒரு 5 வேகன்சி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து சென்னை மெட்ரோபாலிட்டியன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியில் வந்து பாருங்கள் சிவில் இன்ஜினியரிங் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. அதாவது அசிஸ்டன்ட் இன்ஜினியரில் வந்து சிவில் எடுக்கிறாங்க. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. 32 வேகன்சி இருக்குது. அதே மாதிரி வந்து பாருங்கள் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்கில் வந்து உங்களுக்கு வந்து ஆர்கிடெக்சரல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் இருக்க போகுது. அடுத்து வந்து பாருங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் போஸ்டிங். அது வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் அண்ட் சேஃப்டி அண்ட் ஹெல்த்தில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி அசிஸ்டன்ட் இன்ஜினியரில் வந்து பாருங்கள் வாட்டர் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு 115 வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து பாருங்கள் உங்களுக்கு அசிஸ்டன்ட் இன்ஜினியரில் சிவிலில் வந்து பப்ளிக்ஸ் ஒர்க் டிபார்ட்மெண்ட், அதாவது பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் சொல்லுவோம் பார்த்தீங்களா, பொதுப்பணித்துறை. அதில் வந்து பாருங்கள் ஒரு 45 வேகன்சி இருக்குது. ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் வந்து பாருங்கள் ஏஇ வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. பப்ளிக்ஸ் ஒர்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 67 வேகன்சி வந்து இருக்குது. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து இந்து ரிலீஜியஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது இந்து சமய அறநிலைத்துறை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வாட்டர் ரிசோர்சஸ் கொடுத்துருக்காங்க. ரூரல் பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பப்ளிக்ஸ் ஒர்க்லேயே வந்து பார்த்தோன்னா ஜூனியர் ஆர்கிடெக்ட்ங்கிற கேட்டகரியில் எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தமிழ்நாடு அர்பன் ஃபினான்ஸில் எடுக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் வந்து எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஸோ உங்களுக்கு இதில் லா கேட்டகரியில் எடுக்கிறாங்க. ஸோ லேபர் டிபார்ட்மெண்ட்டில் எடுக்கிறாங்க. சிமெண்ட் கார்ப்பரேஷனில். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கோஆப்பரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர், அதாவது ஆவின் டிபார்ட்மெண்ட்டில் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தோன்னா இந்த போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு ஃபில் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கேட்டகரி, அசிஸ்டன்ட் கூடியேட்டர், இந்த மாதிரி வந்து கெமிஸ்ட் கேட்டகரி. ஸோ மொத்தமாக வந்து பாருங்கள் 53 விதமான டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 654 வேகன்சி வந்து பார்த்தோன்னா ஓவராலாக உங்களுக்கு இருக்க போது 38 மாவட்டத்துலையுமே இந்த வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து உங்களுக்கு 21 வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதிகபட்ச வயது வரும் வந்து பாருங்கள் இங்கே சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து. ஸோ இதில் கொடுத்துருக்கிற மாதிரி அதர்ஸ் கேட்டகரியில் வரவங்களுக்கு வந்து பாருங்கள் ஸோ 32 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் இதுவாக இருந்தால் நோ மேக்ஸிம் ஏஜ் லிமிட்னே கொடுத்துருக்காங்க. இதில் இங்கே பர்டிகுலராக வந்து பாருங்கள் இந்த போஸ்டிங்ஸ்க்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அதாவது பிசி இந்த மாதிரி ஓபிசி, ஸோ அந்த பிசிஎம், எம்பிசி இந்த மாதிரி கேட்டகரிலாம் வந்து பாருங்கள் நோ மேக்ஸிம் ஏஜ் லிமிட்னே வந்து இங்கே கொடுத்துட்டாங்க. வயது வரமே வந்து கிடையாது. இந்த பர்டிகுலர் போஸ்டிங்ஸ்க்குலாம் வந்து பார்த்தோன்னா வயது வரமே வந்து கிடையாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மீதி இருக்கிற இந்த போஸ்டிங்ஸ்க்கு எல்லாமே நோ மேக்ஸிம் ஏஜ் லிமிட் தான். நீங்கள் 60 வயசுக்குள்ளார இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இப்போ நீங்கள் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா பேச்சுலர் டிகிரியில் வந்து பாருங்கள் அக்ரிகல்ச்சர் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். தமிழில் வந்து நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆர்கிடெக்சர் கேட்டகரிக்கெலாம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரி வந்து டிகிரியில் வந்து பாருங்கள் மாஸ்டர் ஆஃப் டவுன் பிளானிங் வந்து பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் அசிஸ்டன்ட் கியூரியேட்டர் கேட்டகரிக்கெலாம் நீங்கள் வந்து சான்ஸ்கிரிட் டிகிரி வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அசிஸ்டன்ட் கியூரியேட்டர்லேயே வந்து ஆந்த்ரோபாலஜி இந்த கேட்டகரிக்கு வந்து பிஎஸ்சியில் வந்து ஜுவாலஜி நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டிகிரியில் ஆந்த்ரோபாலஜி முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி அசிஸ்டன்ட் கியூரியேட்டரில் வந்து ஜுவாலஜி கேட்டகரிக்கு பிஎஸ்சியில் வந்து ஜுவாலஜி, அதோட பார்த்தீங்கன்னா நீங்கள் பாட்னி இல்லைனா கெமிஸ்ட்ரி வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ அடுத்து வந்து பாருங்கள் பிஏ ஹிஸ்ட்ரி முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள்
ஸோ சான்ஸ்கிரிட் நாலேஜில் வந்து நீங்கள் டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி வந்து அசிஸ்டன்ட் டைரக்டருக்குலாம் வந்து நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரியில் மெக்கானிக்கலோ, எலக்ட்ரிக்கலோ, கெமிக்கலோ, டெக்ஸ்டைலோ இல்லைனா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் இல்லைனா ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் நீங்கள் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அசிஸ்டன்ட் இன்ஜினியரில் வந்து சிவில் கேட்டகரியாக இருந்தால் நீங்கள் பிஇயில் வந்து பாருங்கள் சிவில் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்டாக வந்து பாருங்கள் இதில் பிஇயில் சிவில் முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்துலேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா பிஇ பிடெக்கில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் ஸோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எம்எஸ்சியில் டிகிரியில் நீங்கள் ஜுவாலஜி முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி, ஸோ பேச்சுலர் டிகிரியில் வந்து கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எம்எஸ்சியில் வந்து நீங்கள் கெமிஸ்ட்ரி பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட் வந்து பாருங்கள் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள் அசிஸ்டன்ட் லைப்ரரியன் கேட்டகரி, லைப்ரரி அசிஸ்டன்ட்டுக்குலாம் வந்து ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிகிரியில் வந்து பாருங்கள் லைப்ரரி சயின்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு கேட்டகரிக்கு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். மொத்தமாக ஒரு 53 டைப்பில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா பிடபிள்யூடி கேட்டகரியில் நீங்கள் வரீங்க அப்படின்னா பர்சன் வித் டிசபிலிட்டிஸாக இருந்தீங்கன்னா அவங்களாம் வந்து பாருங்கள் இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த பர்டிகுலர் போஸ்டிங்ஸ் இந்த போஸ்டிங்ஸ் எதுக்கெலாம் வந்து நீங்கள் எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அவங்களாம் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. அது வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியே வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸோ பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கும். அது வந்து பாருங்கள் இங்கே தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து உங்களுக்கு பேப்பர் 1ல் இருக்கும். பேப்பர் 2 வந்து பார்த்தோன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் உங்களுக்கு வந்து வரும். அதாவது நீங்கள் எடுத்துக்கூடிய சப்ஜெக்ட் ஓரியன்டாக உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து பாருங்கள் உங்களுக்கு 3 மணி நேரம் வந்து இருக்கும், 300 மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரெண்டையும் கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பாருங்கள் ஃபைனலாக வந்து உங்களுக்கு வந்து இதில் உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டே வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து இங்கே சப்ஜெக்ட் 2ல் வந்து பாருங்கள் சப்ஜெக்ட் பேப்பர் வந்து எந்த மாதிரி இதில் வந்து வரும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஹவ் டு அப்ளைல வந்து பாருங்கள் ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்.in இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஃபீஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ₹100 வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது வந்து பாருங்கள் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ரீசெண்டாக எடுத்துக்கூடிய ஃபோட்டோவாக வந்து இருக்கணும். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த இதில் நீங்கள் எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். அதே மாதிரி வந்து பாருங்கள் இந்த ஃபோட்டோவில் வந்து உங்களோட நேம் அந்த டேட்லாம் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபார்மேட் படி நீங்கள் ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 38 மாவட்டத்துலையுமே உங்களுக்கான சென்டர் வந்து இருக்கும். நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தில் எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். எக்ஸாம் ஃபீஸ் வந்து பாருங்கள் நான் சொன்ன பட்சத்தில் ₹100 வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ண போகிறீங்க. ஸோ அப்ளிகேஷனோட கரெக்ஷன் விண்டோ வந்து ஒரு 3 நாள் வந்து ஓப்பனில் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொன்ன பட்சத்தில் அந்த டேட்லேருந்து உங்களுக்கான அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். அன்னையிலேருந்து நீங்கள் வந்து பார்த்தோன்னா கரெக்ஷன் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி முடிச்சு ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கரெக்ஷன் வந்து அப்போ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ பேஜ் நம்பர் 56லேருந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இதில் சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பேப்பர் 1 பாருங்கள் தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கு வந்து பாருங்கள் 10ஆம் வகுப்பு தரத்தில் வந்து உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரும். அதிலேயே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பார்ட் 2ல் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் உங்களுக்கான ஸோ ஜென்ரல் சயின்ஸு கரண்ட் ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து பாருங்கள் ஜியோகிராஃபி இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இந்த இதில் உங்களுக்கான கொஷின்ஸ் பேட்டர்ன் வந்து இருக்கும். அது வந்து சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பேப்பர் 2 வந்து பாருங்கள் சப்ஜெக்ட் ஓரியன்டாக உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரும். அது வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்னா அதுக்கு வந்து பாருங்கள் தனியாக இங்கே வந்து கொடுத்துருக்காங்க சிலபஸ். அதுக்கடுத்து வந்து பாருங்கள் ஆர்கிடெக்சர்னா அதுக்கு தனியாக சிலபஸ் கொடுத்துருக்காங்க. சிவில்னா சிவிலுக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங்க்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்னா அதுக்கு வந்து பாருங்கள் இங்கே சிலபஸ் கொடுத்துருக்காங்க. பாட்னினா பாட்னிக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஜுவாலஜிக்கு தனியாக, ஸோ அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கலுக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. ஆந்த்ரோபாலஜி கொடுத்துருக்காங்க. ஹிஸ்ட்ரிக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒன் பை ஒன்னாக நீங்கள் சிலபஸ் வந்து பார்த்தோன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய போஸ்டிங்ஸ்க்கான சிலபஸ் வந்து இங்கே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ தனித்தனியாக வந்து பார்த்தோன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்து கூட ஸோ நீங்கள் வந்து இப்போ இருந்தே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் டேட்லேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து இன்டிமேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.